ஏமா 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 இதம்மா முல்ல சண்முகத்துக்கு தானே சூடு வச்சாங்க, அதை பார்த்து நீ மென்டல் ஆயிட்டியா? சந்தோஷம்டா, சந்தோஷம். சந்தோஷமா? எதுக்கு? எனக்கு துரோகம் பண்ணிட்டு மொத்த சொத்தையும் ஆட்டை போடணும்னு நினைச்சாங்களே எங்க அக்காங்க, அவங்க நிலைமைய பாத்தியா? அவங்க ஆளுங்களே அவங்களுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. சூடுன்னு சொன்னோடனே சிட்டா பறந்துட்டாங்க. நீங்க ஏண்டி முறைக்கிறீங்க? கொஞ்சமாவது நல்ல எண்ணத்தோட இருக்க கத்துக்கங்க, அப்பதான் நல்லது நடக்கும். இல்லனா இப்படிதான் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முழிக்கணும். எல்லாம் இவளால வந்துச்சு. என்ன இல்லையா? நான் என்னடி பண்ணேன்? என் ஆள் வந்து அவர்தான் புள்ளன்னு உடனே அந்த அம்மா நம்பிடுச்சு. நடுவுல உன் ஆள் வந்தான் பாரு, அதனாலதான் எல்லா பிளானும் சொதப்பிக்குச்சு. என்ன கேட்காம உன்னை யாரே பிளான் பண்ண சொன்னது? நீ மட்டும் என்ன கேட்டா பிளான் பண்ண? ஏத்து பேசாதே, அச்சி பல்லெல்லாம் உடைச்சிருவேன். நான் அச்சி மூஞ்சிலாம் உடைச்சிருவேன். ஏய் அசோக் பில்லர், உன்னால தான் எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. காஞ்சி போன பச்சை மிளகா, உன்னால தாண்டி எல்லா பிளானும் சொன்னாலையும் மழல் நஞ்ச காக்கா மாதிரி இருப்பானே உன் லவ்வர், அவனால தான் எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. உன்னாலையும் உன் ஆளு கேஸ் பலூனால தான் எல்லாமே சொதப்பிடுச்சு. உன்னால தான் போற நிறுத்துங்க. இதுவார் இந்த வீட்ல நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் வேற ஒருத்தன் காரணம். யார்? நீயா? சும்மா அந்த ரங்க. அவன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த திட்டம் போட்டாலும் செல்லுபடியே ஆகாது. அதனால முதல்ல அவனை விரட்டுறதுக்கு வழியை பார்க்கணும். கரெக்ட். பாண்டியா தேவனை கூப்பிடுறாங்க. பாண்டிய நீ தானப்பா, உன்னதாப்பா கூப்பிடுறாங்க. என்ன சொன்ன? என்னன்னு சொன்னேன்? அறுக்காத அந்த ரங்கனை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன்னு சொன்னல. நான் விரட்டணும் தான் நினைக்கிறேன். அவன் ஓடி தொலைய மாட்டானே. பாண்டியா உன்ன இருங்க கூடிய சீக்கிரம் அந்த ரங்கனை இந்த வீட்டை விட்டே ஓட வைக்கிறேன். இல்ல நான் ஓடிறேன். இன்னும் காணாம அந்த ஆம்லெட் தலையனை. எல்லாம் அலட்டாருங்க. வரான் பாத்தியா சிட்டுக்குருவி வாயன். ஏய் எங்கடா போற? அம்மாக்கு மாத்திரை கொடுக்க போறேன். எங்க காட்டு? இந்த இப்ப என்ன பண்ணுவே? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ரங்கன் எவ்வளவு ஸ்வீட்டானவன், அவனை ஏமாத்தவே முடியாது இல்லையாமா? நான் ரொம்ப ஆசையா கிட்ட குடுத்துருவாரு தெரியுமா? என்கிட்ட அந்த மாத்திரையை கொடுத்தீங்கன்னா அம்மா கிட்ட கொடுத்து நான் நல்ல பேர் வாங்கிக்குவேன்ல. ஐயோ இத நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், அம்மா கிட்ட நானே கொடுக்க போறேன். நீ கேட்டாலா என் டார்லிங் கொடுக்காது, நான் கேட்டாதான் கொடுக்கும். சமத்துல என் தங்கம் இல்ல, என்கிட்ட கொடு. ஐயோ உனக்கு முத்தம் வேணா கொடுப்பேன், மாத்திரை கொடுக்க மாட்டேன். நீ இப்ப வர கொடுக்க வைக்கிறேன்ப்பா. கொஞ்சம் கூடி. யாரும் பாக்கல இல்ல. ஆமா பெரிய அர்னால்டு 6 பேக் வச்சுக்கிறாரு பாக்குறதுக்கு. சிங்கிள் பேக் வச்சுக்கினே தச்சி போடா. டேய் இருடா, உன்ன ஒரு நாளைக்கு இந்த பேண்ட கடிக்கி வெறி நாய் கடிக்க விடுறேன். கொடுங்க அந்த மாத்திரைய, நான் போய் அம்மாட்ட கொடுக்குறேன். பாத்தியாப்பா, தலையில கட்ட வேண்டியதான் அவன் கோமலமா கட்டியிருக்கான். கோமலமா கட்ட வேண்டியது இந்த பண்ணல தள்ள கட்டிக்குது. புல்டோசர் வருது பார். அம்மா அம்மா சாப்பிட வாங்கம்மா. வரேங்க. என்ன சம்பந்தி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சரி சரி, போதும். சாப்பிடறதுக்கு முன்னாடி போட வேண்டிய மாத்திரமா? ஓ குழம்ப ஊத்து. என்னம்மா சாப்பாடு நல்லா இல்லையா? சமையல் காரியமா தில்லாமா? இல்ல ஐயா ஐயா அம்மா மயக்கடிச்சு ஊந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. ஏன் கத்துற? பாரிஜாத்தம் என்னாச்சு? அம்மா மாத்திரை சாப்பிட்ட உடனே இப்படி மயங்கி விழுந்துட்டாங்க. என்னடா பண்ண? என் பாரிஜாத்தத்தை என்னடா பண்ண? ஐயோ பாரிஜாத்தம் முதல்ல பதட்டப்படுறத
போன் பண்றேன் ஐயா எங்க கிச்சனுக்குள்ள போறீங்க சாரி ஐயோ ஐயோ என்னடா பண்ண அம்மாவே ஐயோ 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 பாவம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. பதினாறு ஹலோ ஹலோ டாக்டர் 14 நம்பர் வீடு 7 நம்பர் குறுக்கு தெருல இருந்து பேசுறேன். என் பொண்டாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவ வாயில இருந்து நுர தள்ளுது. தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னடா மாத்திரை நான் குடுத்த கரெக்டான மாத்திரை தானே குத்தேன், நான் ஒண்ணும் பண்ணலையே. என்னையா யாருக்கு போனு? டாக்டர் கிட்ட பேசுனேன். என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சே. அதான் வந்துருவாரா? இந்நேரம் கிளம்பி இருப்பாரு. இழுத்திருப்பாரு. யோ, இத பாரியா, போன் வயர் பிஞ்சிட்டு இருக்குதியா. எதிர்பக்கம் யார் பேசுறாங்க என்னன்னு கேட்க மாட்டியா? தவளை மாதிரி நீயே கத்திட்டு போன வச்சிருவியா? நீ சரியான லூஸ் தாயா. ஐயோ இப்ப என்ன பண்றது? கவலையே படாத, நாங்க போய் டாக்டர் கூட்டு வரோம். சரி சரி உடனே போங்க ப்ளீஸ். அதுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்னா இதுல இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணு. சரி சரி. நீ உருவிடவே மாட்டியா? தலைவலி உடல் வலி வயிற்று வலிக்கு ஊசி போறதே. செய்யமித்தாளுக்கு பேச்சம்பளம். தலைவலி உடல் வலி வயிற்று வலிக்கு ஊசி போறதே. ஓட்ட உடைச்சல் ஈயமித்தாளுக்கு பேச்சம்பளம். தலைவலி உடல் வலி வயிற்று வலிக்கு ஊசி போறதே. ஓட்ட உடைச்சல் ஈயமித்தாளுக்கு பேச்சம்பளம். டேய் மரியாதை கட்டுறோம். என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? சார், நக்கல் பண்ணல சார், வியாபாரம் பண்றேன். டேய் அந்த வியாபாரத்தை நீ நக்கல் பண்ணிட்டு இருக்கடா. என்னடா நீ நான் போற தெருவுக்கே வர என்ன மாதிரியா கத்தி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க? சார், பல வருஷமா நாங்க இந்த வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் தொழிலுக்கு புதுசு. டேய் வயிற்றத்தில் கொட்டாதடா, வயிற்றத்தில் கொட்டாதடா, வயிற்றத்தில் கொட்டாதடா. படிக்காத நீ எம்பிபிஎஸ் படிச்சு எங்கிட்ட போட்டி போறியா? மவன இனிமே நீ என் கண்ணுல பட்ட ஐயோ, உன்னை விச ஊசி போட்டா கொன்னு ராஸ்கல். பாலாஜி, ஆ? இந்த ஏரியாவில் எதனா போலி டாக்டர் கிடைப்பானா? எப்பா ஊருக்கு பல போலி டாக்டர் இருக்கிறாங்கப்பா. அதை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? அதை பத்தி நீ ஏன் கவலைப்பட? அதான் கவர்மெண்ட் இருக்குதுல்ல. அம்மா ஏன்பா? ஏண்டா நமக்கு ஏத்த மாதிரி ஒரு டுபாக்கோ டாக்டர் வேணும்டா. எப்பா கேஸே கிடைக்காம பல டாக்டர் இருக்கான்பா. அவனுக்கு ஃபீஸ் கொடுத்துறான், அவன் பாட்டுக்கு வந்துட்டு போறான். நீ ஏன் கவலைப்படுற? வா தெருவா ஓட்ட உடைச்சல் ஈயமித்தாளுக்கு ஏய், நில்றா, பேச்சம்பளம். நில்றா. டேய் நில்றா சொட்ட மண்டை. இனிமே என் கண்ணுல படாத, பிச்சு விடும் பிச்சு. ஓ யாருகிட்ட? எப்பா யார் தெரிதா? நம்ம டுபாக்கு டாக்டர் அரவிந்த் பா. அவன் யாரும் போய் தொத்தனை அச்சிருக்கிறான். ஒரு மென்டல் ஆயிட்டானா? அவன் ஏற்கனவே மென்டல் தானே, அவனே பிடிப்போம். தலைவலி உடல் வலி வயிற்று வலிக்கு ஊசி போறதே. அரவிந்தா, குட் மார்னிங். ஐயோ இவனுங்களா? ஐயோ மாட்டிட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிருமே. எங்கடா ஒரு டேய் இருடா, அடிங்கடா. ஏய், நான் நிக்க மாட்டேன், போடா. டேய், நான் நிக்க மாட்டேன், அடிங்கடா, போடா. டேய், இருடா, டேய், டேய், முடியல. ஐயோ மாட்டிட்டாங்களே. ஐயோ எதுக்காக என்ன துரத்துறீங்க? மறுபடியும் சிக்கல் ஏதாவது மாட்டி விட போறீங்களா? உன்னை வச்சுதான் ஒரு சிக்கலையே நான் எடுக்க போறோம். யாரு நீங்களா? ஆள விடுங்க சாமி. இருடா. பயப்படாத வாடா. எங்கடா கூப்பிடுற? நீ ஏற்கனவே வந்தியே அதே வீட்டுக்கு. ஐயோ அந்த வீட்டுக்கு வந்தா கட்டி போட்டு சூடு வைப்பாங்களே. அது வேற கதைடா, இது வேற கதை. உன்னை வச்சுதான் அங்க இருந்து ஒரு டிக்கெட்டை வெளியே அனுப்ப போறோம். டேய் ரொம்ப யோசிக்காத வாடா. ஏய் உனக்கு மல்லி வேணுமா வேணாமா? பெரிய உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அந்த மல்லி. அந்த அட்டு பிகரால தான் நான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அவ எனக்கு வேணாயா? டேய் அன்னைக்கு ஊருக்கு அவங்க நக்குமோ தெரியலடா, அட்டுப்பிக்கிறன்னு ஒன்னு வெச்சன ராஸ்கல். ஏய் மரியாதையா வந்துரு, இல்ல உன் ஊசியை உனக்கே போட்டுறேன். வந்துருங்க. டேய் சைக்கிள்ரா. சும்மா தானே இருக்க, தள்ளிட்டு வாப்பா. அட பாவி. மருந்து 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 மருந்து. டாக்டர் வந்தார், டாக்டர் வந்தார். எப்பா யாருமே இல்ல, எதுக்கு கத்தின்னு இருக்கிற? சும்மா ஒரு பில்டப் தான்டா. அப்படியா? ஐயோ அம்மாக்கு என்னாச்சு வாங்க தெரியல. டாக்டர், வாங்க வாங்க வாங்க. டாக்டர் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டாங்க, நுர தள்ளி கீழே வந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு பாருங்க. ஐயோ எப்பா அங்க பாரு அவனை. யோ பேய் படம் பாக்குற மாதிரி அது மூஞ்சியா பாத்துட்டு இருக்க. ஏய் உள்ள போ. கொன்னுடுவேன் உன்னை. பேசிட்டு பாரியா. இவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? மொட்டை அடிச்சு காது குத்து. ஓஹோ என்னடா லூஸ் மாதிரி கேள்வி கேக்குற? டேய் நீ டாக்டர் தானடா? ஆமா டாக்டர் அரவிந்த் நான் தான். நோரா தப்பிங்கடா, ஏதாவது பண்ணு ப்ளீஸ். ஹெல்ப் மீ டா, கோ. இவங்க ஹஸ்பண்ட் யாரு? நான் தான். குட் நியூஸ், நீங்க அப்பாவாக போறீங்க. அப்பாவா? எஸ், இவங்க 3 மாசம் முழுகாம இருக்காங்க. யோ என்னையா சொல்றேன்? நான் பெட்ரூம் பக்கமே போலியா? நீ போல, ஆனா கபாலி போயிருக்கானே. கபாலியா? யோ கபாலி பொண்டாட்டி கையை தான் அந்த ஆள் புடிச்சிட்டு இருக்கான். ஏ யோ பேஷண்ட பார்க்க சொன்னா வேலைக்காரி கையை பிடிச்சா பாத்துட்டு இருக்க, அவங்கள பாரியா. சார் சின்ன கன்ஃபியூஸ் ஆகி போச்சு.